தெனாலிராமன் கதைகள் 162. திமிர் பிடித்த மல்லன். விஜயநகர பேரரசில் ஒரு முறை பக்கத்து நாட்டு மல்லன் ஒருவன் கிருஷ்ணதேவராயரின் அவைக்கு வந்தான். அவன் உடல் வலிமை மிக்கவன் மட்டுமல்ல, மார்தட்டி பேசும் திமிர் பிடித்தவனாகவும் இருந்தான். மன்னா, உங்கள் அவையில் என்னை விட வலிமை மிக்கவர் யாராவது உண்டா? இருந்தால் என்னுடன் மற்போரிடச் சொல்லுங்கள், இல்லை என்றால் உங்கள் நாடு வலிமையற்றது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று சவால் விட்டான். அவையின் வீரர்கள் அனைவரும் மல்லனின் பிரம்மாண்டமான உருவத்தை கண்டு தயங்கினர். மன்னர் கவலையடைந்தார். அப்போது தெனாலிராமன் எழுந்து, மன்னா, இந்த பெரிய மல்லனுடன் மற்போரிட வீரர்கள் தேவையில்லை, நானே போதும் என்றான். எல்லோரும் சிரித்தனர். மல்லன் ஏளனமாக, உன்னால் என்ன செய்ய முடியும் என்றான். தெனாலிராமன் அமைதியாக, நான் ஒரு காரியத்தை செய்வேன், அதை நீ கண்களை திறந்து கொண்டு செய்ய வேண்டும். என்னால் கண்களை மூடிக்கொண்டு அதை செய்ய முடியும், உன்னால் கண்களை திறந்து கொண்டு அதை செய்ய முடியுமா என்று கேட்டான். மல்லன், இவ்வளவுதானா, தாராளமாக செய்கிறேன் என்றான். தெனாலிராமன் ஒரு கைப்பிடி மிளகாய் பொடியை எடுத்து வரச் சொன்னான். பிறகு தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு அந்த மிளகாய் பொடியை தன் கண்களின் மேல் கொட்டி கொண்டான். ஒரு நிமிடம் கழித்து கண்களை துடைத்துக் கொண்டு, இப்போது நீ கண்களை திறந்து கொண்டு இதை செய் பார்க்கலாம் என்றான். மிளகாய் பொடி கண்ணில் பட்டால் கண் பார்வை போய்விடும் என்பதை அறிந்த மல்லன் பயந்து நடுங்கினான். தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு ஓடினான். தெனாலிராமனின் சமயோசித புத்தியை கண்டு மன்னர் பாராட்டி பரிசுகள் வழங்கினார். நீதி உருவத்தை விட அறிவே மேலானது. நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றதுதான், இந்த தம்ப்நெயிலை விட உள்ள இருக்க கண்டென்ட் தான் மேலானது. இந்த கதையில உங்களுக்கு தம்ப்நெயிலோட கண்டென்ட் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.